வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குதா? அது இல்லை. கல்யாணம் சர்ச்சில் தான் நடக்குது, ஆனால் 2 பேரும் சமாதானமாக இருக்கிறாங்களா? அதான கேள்வி. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு டிவோர்ஸ் ஆகிட்டு வந்து நிற்கிது, பையன் பிரிஞ்சு போய் வேற எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிச்சான். எப்படி, என்ன கான்செப்ட்? இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் உலாவுகிறதில்லை, வீடுகளுக்குள்ளேயும் உலாவுகிறதில்லை. காரணம், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எது பிரியமில்லாத இருக்குன்னு பார்த்து எடுக்கணும்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்த அந்த 5வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார். இந்த வஞ்சிக்கிற காரியத்தில் 2வது என்ன தெரியுங்களா? சரி, இப்போ இதுக்கு முதலுக்கான பதில் சொல்லிடுவோம். இயேசு இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் இருப்பார்னு எங்கேயும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் இல்லை. சரி, புதிய ஏற்பாட்டில் அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்தது, கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருந்தது, கால்கள் வெண்கலத்தை போல இருந்தது, வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் இதுலையும் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இயேசுன்னு சோகால்டு நீங்கள் கூப்பிடுற இயேசுவுக்கும் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஒன்றும் ஒத்து போகாது. அடிப்படையாக அவுட்டு. முடி வெள்ளையாக இருந்துச்சுன்னு இருக்கு. நான் சாதாரணமாக சொல்கிறேன், உடனே நீங்கள் முடிவு எடுத்துறாதீங்க நாளையிலேருந்து வெள்ளை முடி இருக்கிற இயேசுநாதர் ஃபோட்டோ வீட்டில் வைக்கலான்னு. ஓ, முடி இப்படி இருக்கோ, அப்போ நம்ம வெள்ளையாக மாற்றணுமோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற சோகால்டு கிரைஸ்டுக்கும் பைபிள் சொல்கிற கிரைஸ்டுக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த விதத்திலும் ஒத்து போகலை. ஏன் வைக்கப்படுகிறது? இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்கிறேன். இந்த ஆட்கள் எல்லாம் ஏன் இப்படி வைக்கிறாங்க தெரியுமா? ஒரே ஒன்று தான். ஃபஸ்ட்டு, இதெல்லாம் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. அது கூட தெரியாமல் இருக்கட்டும். தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இவங்க யாருக்குமே வசனம் தெரியல. வசனத்தில் தெளிவாக இருக்குது. இயேசு ஒரு தடவை மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், இனி அவர் ஆவியிலே வெளிப்பட போகிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாய். இல்லைன்னா ஏன் இவங்களாம் இவருக்கு பின்னாடி போகிறாங்க? ஏன் இந்த ஆளுக்கு பின்னாடி போகிறாங்க? இந்த ஆள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர். அது கூட பரவாயில்ல. இந்த அம்மாவுக்கு பின்னாடி, இந்த அம்மா ஒரு டிவி நடிகை அமெரிக்காவில், இந்த அம்மாவுக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான ஃபாலோயர்ஸ். யோசிச்சு பாருங்க, வசனம் எவ்வளோ மங்கி போச்சு பாருங்க சபைகளுக்குள்ள. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த அம்மா சொல்லுது, நான் தான் இயேசு, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், இந்த ஜென்மத்தில் நான் இயேசுவாக இருக்கிறேன். அந்த அம்மா ஒரு சர்ச் கட்டியிருக்கு, அந்த அம்மா ஒரு பைபிள் எழுதியிருக்குது, அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்க போகிறாங்க. இதுக்கு பைபிள் சொல்லுது, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சியாதபடிக்கு. இந்த வஞ்சனை என்பது எதை குறிக்கிறது? மிக முக்கியமாக வஞ்சித்தல் என்றால் வசனம் தெரியாததுக்கு பேர் தான் வஞ்சித்தல். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம் வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், நல்லா கவனிங்க, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி. இதெல்லாம் பொய். இப்போ இவங்க எல்லாருமே பொய், கிரைஸ்ட் கிடையாது. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தெளிவா சொல்றாரு. சபைக்குள்ள வஞ்சிக்கிற உபதேசங்கள் வரும். அது கிறிஸ்துவின் என்ற உண்மையில் நின்று உங்களை விலக்கு சொல்லும். அப்படிப்பட்ட சர்ப்பமானது வரும் என்று அவர் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு வரும் அப்படின்னு சொல்றார். பவுல் எழுதும் போது அப்போஸ்தலர் படிகளை சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். சபைக்குள்ள கள்ள உபதேசம் வரும், வஞ்சிக்கிற உபதேசம் வரும். ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது, பழத்தை சாப்பிடாத, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்போ மாற்று உபதேசம் வருது. என்ன உபதேசம் வருது? இல்லை, நீ சாப்பிடு, சாக மாட்ட. மாற்று உபதேசம். இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம்னு பைபிள் சொல்லுது. இப்போ சபை பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது? உலகம் பாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரமானதல்ல, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். கொஞ்ச காலம் இந்த உலகம், இவ்வளவும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு உபதேசம் என்ன சபைக்குள்ள? உன்னை இயேசு பணக்காரனாக்குவார், இயேசு உன்னை கோடீஸ்வரனாக்குவார், ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார், உன்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார்.
இப்போ இந்த உபதேசத்தை கேட்கிற நீங்கள் இருக்கிறீங்களா, அதுதான் வஞ்சிக்கப்படுதல். இன்னைக்கு கடைசி சபை என்பது என்ன? ஆக்சுவலா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சபை என்பது உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு வர ஜனங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்றது சபை, அதான் சர்ச். இப்போ இங்க ஆயத்தம் பண்ற வேலைக்கு பதிலா நான் சொல்றது உலகளாவிய பொதுவா இந்த காலகட்டத்தில் சொல்றேன், ஆயத்தம் பண்றதுக்கு பதிலா சபை வஞ்சிக்கிற உபதேசத்துக்கு வந்துருச்சு. சபைக்குள்ள யார் வந்துட்டா? செழிப்பின் உபதேசக்காரன் வந்துட்டான். கிரேஸுங்கிற டாக்டரின் வந்துருச்சு. ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், இவங்க எல்லாம் எதை குறித்து உங்களுக்கு போதிக்கிறார்கள், எதை பத்தி உங்களுக்கு சொல்றாங்க? எடுத்து பாருங்க, அவர்கள் பேசுகிறதெல்லாம் மறுமைக்குரியதை பத்தி இருக்கவே இருக்காது, இம்மைக்குரியதை பத்தி மட்டும்தான் இருக்கும். இங்க உங்களை அப்படி ஆக்குவோம், இங்க உங்களை இப்படி வைப்போம், 150 வருஷம் நீ உயிரோடு இருப்ப, 200 வருஷம் உயிரோடு இருப்ப. பிசாசு அன்னைக்கு சாகவே சாக மாட்டேன்னு சொன்னான்ல, அதைத்தான் இன்னைக்கு மாத்தி சொல்றான். இன்னைக்கு பிசாசு நீ 150 வருஷம் உயிரோடு இருப்ப, சாக மாட்டேன்னு சொல்றான். இன்னைக்கு சபை உண்மையின் என்று விலகுது. அடிப்படை சபையின் உபதேசம் என்ன? உலகத்தை வெறுத்து பரலோகத்துக்கு போதல். இதுதான் சபையினுடைய மூல உபதேசம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஆரம்பத்தில் சொன்னதுதான். சுனிதா வில்லியம்ஸ் மேலே போயிருக்கிறாங்க. மேலே போகும்போது சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்யணும்? மேலே இருக்கிறதுக்கு இங்கே எப்படி ப்ராக்டிஸ், அங்கே இருக்கும்போது நான் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்னென்னலாம் சாப்பிடணும், அங்கே இருக்கும்போது நான் என்ன ட்ரெஸ் போடணும். அப்படி போகும்போது சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்வாங்க? போகும்போது வீட்டு பத்திரம், போகும்போது தேவையானதான எல்லாத்தையும் செல்ஃபோன் கில்ஃபோன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்பொழுது 100 சவரன் நகை அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது சுனிதா வில்லியம்ஸ் சொல்லணும், நான் இங்கேருந்து மேலே போய் வாழ போகிறேன், நான் இந்த மாதிரி நகையை போட்டுக்கிட்டு பச்சை கலர் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன். அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, நீ போகிற இடத்துக்கு இதெல்லாம் கட்ட முடியாது, அங்கே இது யூஸும் ஆகாது, நீ போகணும்னா அங்கத்துக்கு நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் கொடுப்போம், எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே என்ன தேவையோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கேருந்து 40,000 அடி, இங்கேருந்து ஒரு 39,000 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னாலே நீ பூமிக்குரியதெல்லாம் விட்டுட்டு வானத்துக்குரிய மாதிரி மாற வேண்டி இருக்குன்னா, நீ அதையும் தாண்டி பரலோகத்துக்குள்ளே போய் வாசம் பண்ண போகிற நித்தியம் என்ன? அப்போ நீ எதெல்லாம் விட்டுட்டு அங்கே போக வேண்டி இருக்கும், நீ இன்னும் தாண்டி போக போகிறோம். இங்கே என்ன போதிக்கப்படுது? உங்களை மேலே போக விடாமல் இங்கேயே இருக்கிறதுக்கான போதனை தான் வருது. உன்னை கர்த்தர் அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், அதை செய்வார், இதை செய்வார். இப்போவும் சொல்கிறேன், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பரலோகம் உங்களுக்கு அதை கொடுக்கும். பிறக்கும் போது ஆக்சிஜன் பரலோகம் கேட்டு கொடுத்துச்சா, கேட்காம கொடுத்துச்சா? கேட்கும் போது நீங்கள் கேட்டால் தாய் தகப்பனை கொடுத்துச்சு, நீங்கள் கேட்டால் தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சாங்க. பரலோகம் உங்களுக்குன்னு என்ன நியமிச்சிச்சோ அதை இது நாள் வரைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறது. எதையும் கொடுக்காம இல்லை. வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவ்வளோதானே. மற்ற இது வரைக்கும் கொடுத்துருக்காரு தானே, கரெக்ட் தானே? பிறக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ அந்த உடம்புக்கு தேவையான ட்ரெஸ் என்னவோ அந்த கவுன் வாங்கி கொடுத்தாங்க, கரெக்ட் தானே? அடுத்து 3 வயசு ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி, 4 வயசு ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி. வீட்டில் பெண்கள் தான் அதை அழகாக சொல்லுவாங்க, சகோதரிமார்கள் தான் சூப்பராக சொல்லுவாங்க. சட்டை எடுக்க போகும்போது சொல்லுவாங்க, பிள்ளைக்கு எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக எடுங்க, அவன் வளர்ந்துக்கிட்டே போகிறான், நீங்கள் 6 மாதத்தில் வளர்ந்துருவான், கொஞ்சம் பெருசாக எடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 44 சைஸ் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்கார் போடுற சைஸ் எடுத்துகிட்டு வாங்க. கேட்பாங்க, எதுக்குப்பா இவ்வளோ பெருசு எடுத்தீங்க? அவன் எப்படியும் 44க்கு வளருவான்ல. 30 வயசு கழிச்சு 44 வருமா வராதா? வரும். அதுக்கு தான் நான் இப்பயே எடுத்தேன். அந்த அம்மா சொல்லும், உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க பாரு, அவனை அடிக்கணுங்க. எப்படி நீங்கள் 3 வயசு இருக்கும் போது 44 வயசுக்கான சட்டையை எடுக்க மாட்டீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு 45 வருஷம் கழிச்சு தேவையானதை கர்த்தர் இப்ப தர மாட்டாரு, 45 வருஷம் கழிச்சு வரும்போது தருவார். உங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? அப்ப யார் எனக்கு தருவா? இப்ப கொடுக்கிற தேவன் அப்பவும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பத்தான் உனக்கு வயசு 20, அதுக்கப்புறம் 45, அவருக்கு வயசே ஆகாது. அவர் 7000 வருஷமா உலகத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். இப்ப இங்க என்ன பிரச்சனை? இந்த 20 வயசுலயே நீ 45க்கு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. 50 வயசுல எனக்கு என்ன ஆகும், 55 வயசுல என்ன ஆகும், 60 வயசுல என்ன ஆகும், பசங்க 70 வயசுல பாப்பானுங்களா மாட்டானுங்களா, என்ன உற்றுவானுங்களா? கடைசியா 70 வயசுல பார்க்க மாட்டான். நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீடு வாங்கி வச்சது எவ்வளோ நல்லதாக போச்சு பத்தியா,
நான் பார்க்க மாட்டான்னு நினச்சேன், அவன் கடைசியில் பிள்ளைங்க பார்க்கல. நீங்கள் பார்க்க மாட்டான்னு நினச்சிங்கல்ல, அதனால தான் அவன் பார்க்கல. ஏன்னா யோபு சொல்கிறாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நீங்கள் பாசிட்டிவாகவே பேசலையே. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், டே இன்சூரன்ஸ் போட்டு வை அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னாரு. வராதுன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு வியாதி வந்துடுச்சு. அவர் படுத்திருந்தார், ஆப்ரேஷன் பண்ணாங்க, இன்சூரன்ஸ் போட்டாங்க, இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணாங்க. அப்போ என்னை பார்த்து சொன்னார், இதுக்கு தான் சொன்னேன் பத்தியா, நான் இன்சூரன்ஸ் போட்டேன், இப்போ பாரு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாரு. நான் சொன்னேன், அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு வியாதியே வரல பத்தியா. உன் வயசில் வர வேண்டிய வியாதி எனக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? நீ இன்சூரன்ஸ் போட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த, வியாதி வந்தால் இன்சூரன்ஸ் உபயோகமாகணும், வந்துச்சு, உபயோகமாயிருச்சு. சரி, அதையும் மீறி வந்தா என்ன? அப்படியே மீறி வந்தா இன்னைக்கு எனக்கு உதவி செய்கிற தேவன் அன்னைக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் நம்பிக்கை ஹாஸ்பிட்டல் மேலே இல்லை, என் நம்பிக்கை கர்த்தர் மேலே. எத்தனை லட்சம் செலவாகும்? 10 லட்சம் செலவாகும். என் தேவன் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியிலே 10 லட்சத்தை கொடுக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏங்க இதெல்லாம் பேச்சுக்கு தான் ஒத்து வரும், நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சொல்லுவோம், சாட்சி இருக்கு எங்ககிட்ட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.